அதே ஒரு மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போகும்போது இது கிழமையை பார்க்கறது. சனிக்கிழமை மௌத்தா போயிட்டாங்களா, சனிக்கிழமை மௌத்தா போயிட்டால் 3 பேர் மௌத்தா போயிடுவாங்க. அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூட நம்பிக்கையில் எப்படி வருது பாருங்க. அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கருப்பு கோழியை வந்து கபிரிஸ்தானில் கொண்டு விட்டுறணும், இந்த மையத்துக்கு போகும்போது தூக்கிட்டு போய் அந்த கருப்பு கோழி விட்டுறணும். இப்படி சில நடவடிக்கைகளை வந்து முஸ்லீம் சமூகம் வச்சிருக்குது. அதனால் எந்த கபிரிஸ்தானி நீங்கள் பார்த்தாலும் இந்த நாட்டுக்கோழி உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒரு கருப்போ அது சேவலை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்போ இந்த நடவடிக்கை இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இது பிற சமயத்துலேருந்து காப்பி அடிக்கப்பட்டது. பிற சமயத்துலேருந்து காப்பி அடிக்கப்பட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்ம நிலவரம் எங்கே போகும்? யார் பிற சமய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் நபீஸ் சொல்லி காட்டுறாங்கல்ல. அபூதாவுல் உள்ள ஹதீஸ், முஸ்னத் அகமதுல் உள்ள ஹதீஸ் இது. அப்போ இதை ஆலிம்கள் தடுக்கணும்ல, அவன் கொண்டு வராங்கல்ல. கொண்டு வரும்போது இது தெளிவாக ஒரு தீமை நடக்கும்போது, இப்போ ஒரு ஜனாசாவை வந்து சனிக்கிழமை வந்து அடக்கம் செய்யப்படுது, அப்போ கோழி கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த இமாமுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஜனாசா தொழுகை முடித்த உடனே அங்கே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சொற்பொழிவு வந்து கட்டாயமாக நிகழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே ஒரு தீமை நடக்குது அல்லது வந்து ஒரு துக்கத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை சார்ந்து பேசுவதற்கு நபிஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறாங்க. நபிசல்லாஸ்லாம் வந்து எல்லா ஜனாசாலையும் பயான் பேசுனது கிடையாது, குறிப்பிட்ட சில ஜனாசாவில் பயான் பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிதத்தான காரியங்கள் நடக்கும்போது இது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லி அழுத்தி சொல்லும்போது அடுத்தது தீமைகளும் நிகழாமல் போகும்ல. இதை கண்டுகொள்வதே இல்லை. இது அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க. இது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு விட்டுறாங்க. அவங்கவுங்க இஷ்டம் சொல்லி நடக்கிறது இது யூத மார்க்கம் இல்லை, இது கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ்வுடைய தீன்னா எல்லா விஷயங்களுக்கும் இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த நம்பிக்கையே சமுதாயத்துக்கு இல்லை. ஏதோ வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் மௌத்தா போனோம் இப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஆலிம்கள் வந்து கவனிக்கிறதும் இல்லை, கவனித்தாலும் கண்டுக்காமல் போயிடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மௌத்தா போயிட்டா கபூருடைய வேதனை இல்லை. வெள்ளிக்கிழமை மௌத்தா போயிட்டா கபூருடைய வேதனை கிடையாது. தொழுகையாலே இருக்க மாட்டாங்க, நோம்பாளியே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை வந்து செவிதாழ்த்தி கேட்டு கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க. இந்த நடக்காத ஒரு நபர் வந்து வெள்ளிக்கிழமை மௌத்தா போயிட்டா கபூருடைய வேதனை வந்து இல்லாமல் போகுமா? என்ன நினப்பில் பேசுகிறாங்க? இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மனம் போன போக்கில் பேசுகிற. இதுக்கு ஹதீஸ்கள்னு சொல்லி இதை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலவீனமான செய்தி கொண்டு வருவாங்க. இது நாளை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த நாளில் நம்ம மௌத்தா போனாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறோமா இதுதான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறாங்களா, முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீங்க. நீங்கள் மௌத்தா போகும்போது முஸ்லீமாக தான் மௌத்தா போகணும். நீங்கள் முஸ்லீமாக மௌத்தா போகாமல் காஃபீராக இருந்த நிலையில் மக்காவில் மௌத்தா போனால் என்ன, மதீனாவில் மௌத்தா போனால் என்ன நன்மை கிடைச்சிருமா? ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மௌத்தா போகணுங்கிற நிலைப்பாடாக இருக்கணும். ஜும்மாவில் மௌத்தா போனால் அது நன்மையாது, அது மார்க்க சொல்லித்தரப்படல. இன்னும் சில பேர் ரமலானில் மௌத்தா போயிட்டால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ரமலானில் மௌத்தா போயிட்டால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு. இது மார்க்கத்தில் அப்படி எங்கே இருக்குதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மௌத்தா போனால் தான் சொர்க்கமே தவிர ஒரு நாளோ ஒரு கிழமையோ ஒரு தேதியோ ஒரு மாதமோ முடிவு பண்ணாது எதையுமே. நம்ம நல்லவன் கெட்டவங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய அமல்கள் தான் வந்து முடிவு பண்ணுமே தவிர ஒரு நாள் முடிவு பண்ணாது. அப்போ இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் புரியாமல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் போது பண்ணை கொண்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் முற்றிலும் பிதத்தான செயல். இந்த மாதிரி செயலில் இருந்து நம்ம விலகி நிற்கணும்.